வணக்கம். இன்றைய இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவருடைய சில சிந்தனைகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். ஆமா, யூஜி கொஞ்சம் வித்தியாசமானவர். ஆமா, குறிப்பா இந்த மனித உறவுகள், காதல், காமம், அப்புறம் நம்ம கலாச்சாரம், இத பத்தி அவர் சொல்ற கருத்துக்கள் சில சமயம் கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கும். கண்டிப்பா. நாம இதுக்காக உறவுகள், காமம் மற்றும் உடற்கூறியல் அப்படிங்கிற தலைப்பிலிருந்து சில பாகங்களை ஆதாரமா எடுத்திருக்கோம். சரி. நோக்கம் அவர் சொல்றத அப்படியே ஏத்துக்கிறது இல்ல மறுக்கிறதும் கூட இல்ல. நடுநிலையா நின்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். நீங்களும் எங்களோட சேர்ந்து யோசிங்க. நிச்சயமா. யூஜி கிருஷ்ணமூர்த்தி ரொம்பவே மரபுக்கு மாறானவர். சில சமயம் நாம ரொம்ப புனிதமா நினைக்கிற விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கும் அவர் பேச்சு. ஆமா இல்லையா, நம்ம அடிப்படை நம்பிக்கைகளையே கேள்வி கேட்கிற மாதிரி. அதேதான். இந்த ஆதாரங்கள் வழியா அவருடைய அந்த வழக்கத்துக்கு மாறான பார்வையின் சில முக்கியமான அம்சங்களை நம்ம பார்க்கலாம். சரி, அப்ப ஆரம்பிக்கலாமா? உறவுகளை பத்தி அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன சொல்றாருன்னா, உறவுகள்ங்கிறது அடிப்படையில ஒரு ஒரு வியாபாரம் மாதிரிங்கிறாரு. வியாபாரம் மாதிரியா? அது எப்படி? ஆமா. எனக்கு இதுல என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விதான் அதுக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்றாரு. கேட்கவே கொஞ்சம் இதா இருக்குல்ல. நாம வச்சிருக்கிற இந்த ரொமான்டிக்கான பிம்பங்கள் எல்லாம். ஆமா, அதை உடைக்கிறது தான் அவர் நோக்கமே. அவர் என்ன சொல்றாருன்னா, பரஸ்பர திருப்தி இருக்கு இல்லையா, மியூச்சுவல் கிராட்டிஃபிகேஷன், அதுதான் உறவுகளோட உண்மையான அஸ்திவாரங்கிறாரு. பரஸ்பர திருப்தி அப்படின்னா? அதாவது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில ம், தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. ம். அது உடம்பு சார்ந்திருக்கலாம், மனசு சார்ந்திருக்கலாம், இல்ல பாதுகாப்பு உணர்வா இருக்கலாம். சரி, சரி. இது இருக்கிற வரைக்கும் உறவு நல்லா போகுது. அப்போ பரஸ்பர திருப்தி இல்லனா? ஏன்னா நிறைய உறவுகள் அப்படியும் நீடிக்குதே. நல்ல கேள்வி. அங்கதான் யூஜி அடுத்த கட்டத்துக்கு போறாரு. ம். பரஸ்பர திருப்தி இல்லாதப்ப, இல்ல குறைஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக உறவு நீடிக்குது? ஒன்னு சமூக நிர்பந்தம், இல்ல குழந்தைகை, சொத்து, இல்லனா பாதுகாப்பு உணர்வு, இல்லையா வெறுமனே பழக்கதோஷம். ஆமா, ஆமா. இந்த மாதிரி காரணங்களுக்காக உறவு தொடரும்போது, இல்ல உறவு சலிப்பு வரும்போது நாம என்ன பண்றோம்னா, காதல்னு ஒரு அழகான பேர் அதுக்கு கொடுத்துடுறோங்கிறாரு. ஓ, அப்ப காதலுங்கிறது ஒரு சமாளிப்பு உத்தி மாதிரி அவர் பார்வையில. கிட்டத்தட்ட அப்படிதான். அது ஒரு ஒரு மூடுதிரை மாதிரி, உண்மையான காரணங்களை மறைக்கிற ஒண்ணு. இதுல இன்னொரு விஷயம் சொல்றாரே, உறவுகளுங்கிறது ரெண்டு உண்மையான மனுஷங்களுக்கு நடுவுல நடக்கிறத விட அவங்க மனசுல வச்சிருக்கிற கற்பனை பிம்பங்களுக்கு நடுவுல தான் நடக்குதுன்னு. அது எப்படி? ஆமா, அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நீங்க ஒருத்தரை நேசிக்கிறதா நினைக்கிறீங்க, ஆனா உண்மையில நீங்க நேசிக்கிறது அந்த நபர் பத்தினா உங்க மனசுல இருக்கிற பிம்பத்தை. ம். அதே மாதிரி அவரும் உங்களை பத்தி ஒரு பிம்பம் வச்சிருக்கார். பிரச்சனை என்னன்னா, இந்த பிம்பம் அப்படியே இருக்கிறதில்ல. ஆமா, மாறிக்கிட்டே இருக்கும்ல. அதேதான். அனுபவம் மாற மாற, பார்வை மாற மாற பிம்பமும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பிம்பம் உடையுது, இல்ல மாறுது, அப்போதான் உறவுல சிக்கல் வருது, விரிசல் வருதுன்னு யூஜி சொல்றாரு. அதனாலதான் உறவுகள் உருவாகும் போதே களையவும் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரா? ஆமா, நிலையற்ற தன்மை தான் அதோட இயல்புங்கிறாரு. கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அப்போ அந்த காதல் அன்னு நாம பெருசா பேசுறோமே, அத அவர் சுத்தமா நிராகரிக்கிறாரா? ஒரு 4 எழுத்து வார்த்தைன்னு சும்மா சொல்றதா குறிப்புல இருக்கு. ஆமா, அவர் பார்வையில காதல்ங்கிறது பெரும்பாலும் மத்த தேவைகள், திருப்திகள் எல்லாம் சரியா அமையாதப்போ நாம பயன்படுத்துற ஒரு கவர்ச்சியான வார்த்தை, அவ்வளவுதான். அப்படியா? ஆமா, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லைங்கிறது அவர் நிலைப்பாடு. இது நிச்சயம் நம்மளோட காதல், கல்யாணம் பத்தின அந்த புனிதமான எண்ணங்களை உழுக்குது இல்லையா? ஆமா, அந்த இலட்சியவாதத்தை எல்லாம் விட்டுட்டு யதார்த்தத்தை பாருங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. கரெக்ட். சரி, இப்ப அடுத்த முக்கியமான ஏரியாவுக்கு வருவோம். காமம், செக்ஸ். இத பத்தி யூஜி என்ன சொல்றார்? இதுவும் உறவுகள் மாதிரி சிக்கலானதா இல்ல சிம்பிள்ங்கறாரா? அவர் பார்வையில இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், மிக எளிமையானது. அப்படியா? ஆமா, அது உடம்போட ஒரு அடிப்படை உயிரியல் தேவை, அவ்வளவுதான். உயிர் வாழ்றதுக்கும் இனத்தை பெருக்கிறதுக்கும் இயற்கை கொடுத்த ஒரு மெக்கானிசம். சரி. ஆனா நாம என்ன பண்ணிட்டோம், நம்ம கலாச்சாரம், மதம், நம்ம எண்ணங்கள் இதெல்லாம் சேர்ந்து இதை ரொம்ப பெருசுப்படுத்தி சிக்கலாக்கி ஒரு பெரிய இன்ப இயக்கமா மாத்திட்டோங்கிறாரு. இன்ப இயக்கம்னா கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது அது ஒரு சிம்பிள் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன். ஆனா நாம அதை தாண்டி அதை ஒரு தொடர்ச்சியான இன்ப அனுபவமாக்க முயற்சி பண்றோம். அந்த அனுபவத்தை நீட்டிக்கணும், திரும்ப திரும்ப தேடணும், அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் அந்த இயக்கம். ஓ. இங்கதான் யூஜி ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. எண்ணம் இல்லை என்றால் காமமே இல்லைன்னு. என்னது? எண்ணம் இல்லைனா காமம் இல்லையாம்?
அது எப்படி சாத்தியம்? எண்ணம் இல்லாம எப்படி செயல்பாடு மட்டும் எப்படி இருக்கும்? இங்கதான் ஒரு சொல்ற அந்த கட்டமைப்புங்கிற விஷயம் வருது. கட்டமைப்பு. ஆமா, இந்த கட்டமைப்புன்னா என்னன்னா, அந்த வெறும் உடல் தேவையை தாண்டி நம்ம மனசுல உருவாக்கிக்கிற அந்த எதிர்பார்ப்புகள், ரொமான்ஸ், கவர்ச்சியான கற்பனைகள், ஃபோர்ப்ளே இதெல்லாம் தான். சரி சரி. இந்த மனரீதியான கட்டமைப்பு தான் ஒரு சாதாரண உடல் தேவைய இவ்ளோ பெரிய சிக்கலான, சில சமயம் பிரச்சனையான விஷயமா மாத்துதுங்கிறாரு. அவர் தன் அனுபவத்துல இந்த கட்டமைப்பு இல்லேன்னு சொல்றாராமே. ஆமா. அவர் என்ன சொல்றாருன்னா, தன் கண்கள் ஒரு பொருள் மேலேயோ, ஒரு நபர் மேலேயோ தொடர்ந்து நிக்கிறதில்ல. அது பாட்டுக்கு மாறிட்டே இருக்கு. அதனால அந்த மாதிரி எண்ண ஓட்டங்களுக்கோ, கற்பனைகளுக்கோ இடமே இல்ல. மிஞ்சுவது வெறும் உடல் ரீதியான ஈர்ப்பு மட்டும்தான். அது நடந்தா நடக்குது, இல்லனா இல்ல. அவ்வளவுதான். இது ரொம்பவே வேற மாதிரி இருக்கு பார்வை. அப்போ ஆன்மீகத்துக்காக பிரம்மச்சரியம் இருக்காங்களே, அத பத்தி என்ன நினைக்கிறாரு? அத பயங்கரமா விமர்சிக்கிறாரு. பிரம்மச்சரியம்ங்கிறது இயற்கைக்கு எதிரான குற்றம்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா. உடம்போட இயல்பான செயல்பாட்டை அடக்கிறது தப்புங்கிறது அவர் கருத்து. சில சமயம் ரொம்ப காட்டமாவே சொல்றாரு. ஈரமான கனவுகள் வர்றத ஒத்துக்காத சாமியார்கள் எல்லாம் நேர்மையற்றவங்கன்னு கூட சொல்றாரு. சரி. ஒரு பக்கம் அடக்கறத எதிர்க்கிறாரு. இன்னொரு பக்கம் சில ஆன்மீக வழிகள்ல காமத்தை ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போறதா சொல்றாங்களே, தாந்திரிக செக்ஸ் மாதிரி. அதை ஏத்துக்கிறாரா? இல்லவே இல்ல. அதையும் ரொம்ப கடுமையா நிராகரிக்கிறார். அப்படியா? ஆமா. காமத்தை ஆன்மீகமாக்குறோன்னு சொல்ற தாந்திரிக மையங்களை எல்லாம் வெளிப்படையாவே விபச்சார விடுதிகளோட ஒப்பிடுறார். ஓ. குறிப்பா ரஜினீஷ் பத்தி அவர் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப கடுமையானது. அவரை ஒரு தரகர், பிம்ப் அப்படிங்கிற வார்த்தையே பயன்படுத்தியிருக்கார். இது யூஜியோட தனிப்பட்ட அதிர்ச்சியூட்டக்கூடிய கருத்து. இத நாம தெளிவா சொல்லிடணும். நாம அவர் பார்வையை அலசுறோமே தவிர அவர் தனிப்பட்ட தாக்குதல்களை இல்ல. இந்த தாந்திரிக நிராகரிப்புக்கு என்ன காரணம் சொல்றாரு? அவர் பார்வையில காமம்னா காமம்தான். அதுக்கு ஆன்மீகம்னு ஒரு முகமூடி போடுறது ஒரு ஏமாத்து வேலை. அதுவும் அந்த இன்ப இயக்கத்தோட ஒரு பகுதி தான். இயற்கையான செயல்பாட்டை இன்னும் சிக்கலாக்குற ஒரு முயற்சி தான் அதுங்கிறார். இப்ப நீங்க சொல்ல போற விஷயம் இது எல்லாத்தையும் விட சர்ச்சைக்குரியதுன்னு நினைக்கிறேன். அந்த பாலியல் தடைகள், இன்சிஸ்ட் பத்தின ஒரு சிந்தனை பரிசோதனை பத்தி சொன்னீங்களே, அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? ஆமா, இது யூஜியோட மிக தீவிரமான, அதே சமயம் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு கருத்து. அவர் என்ன முன்வைக்கிறார்னா, ஒருத்தரால எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, சமூக தடை பத்தின நினைப்பே இல்லாம, ரெண்டாவது எண்ணமே இல்லாம, முற்றிலும் இயல்பா நெருங்கின ரத்த உறவுகளோட பாலியல் உறவு கொள்ள முடிஞ்சா இது நடைமுறையில சாத்தியமே இல்லைன்னு அவரே சொல்றாரு. அப்படி ஒரு நிலை சாத்தியமானா அப்போ காமத்தோட அந்த தீவிரம், அந்த வெறி, அந்த பிடிப்பு, அந்த சிக்கல் எல்லாமே காணாம போயிடுங்கிறாரு. ஓ, இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்டா? ஆமா, கண்டிப்பா இது ஒரு சிந்தனை பரிசோதனை மட்டுமே. இதை அவர் பரிந்துரைக்கல. திரும்பவும் சொல்றோம், இதன் மூலம் அவர் என்ன சொல்ல வராருன்னா, காமம் சம்பந்தப்பட்ட நம்ம எல்லா பிரச்சனைகளும், குற்ற உணர்வுகளும், சிக்கல்களும் நாமெல்லாம் நம்ம எண்ணங்கள் மூலமாவும், மதம், கலாச்சாரம் மூலமாவும் செயற்கையா உருவாக்கிக்கிட்ட தடைகள் தான். அந்த தடைகள் முழுசா உடைஞ்சா அந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிறது அவர் வாதம். இது நம்ம ஒழுக்க விதிகள் எல்லாத்தையும் அப்படியே ஆணிவேரோட அசைச்சு பார்க்குற ஒரு முயற்சி. அப்போ அவர் பார்வையில அந்த உச்சக்கட்ட இன்பம், ஆர்காசம் தேடுறது, அதை நீட்டிக்க முயற்சி பண்றது, இதெல்லாமும் அர்த்தமில்லாததா? ஆமா, அது இயற்கையா நடக்கும்போது நடந்துட்டு போற ஒரு தற்காலிகமான உடல் நிகழ்வு. அதை ஒரு இலக்கா வச்சுக்கிறது, அதை செயற்கையா நீட்டிக்க நினைக்கிறது, அந்த அனுபவத்தை நினைச்சு ஏங்கிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாமும் அவர் விமர்சிக்கிற அந்த இன்ப இயக்கத்தோட வெளிப்பாடுகள் தான். அது இயற்கையான செயல்பாட்டிலிருந்து நம்மள வேற எங்கேயோ கொண்டு போகுதுங்கிறாரு. சரி, இந்த உறவுகள், காமம் இதையெல்லாம் தாண்டி பார்த்தா அவர் கலாச்சாரத்தையே ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாரே. ஆமா, கலாச்சாரம் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆணிவேறு மாதிரிங்கிறாரு. எப்படி சொல்றார்? இந்த காதல், உறவுகள் பத்தின பொய்யான, ரொம்ப இழற்சியாவாதமான மதிப்புகளை நம்ம மனசுல விதைக்கிறது கலாச்சாரம் தான். சரி. காமத்தை அதோட இயல்பான இடத்திலிருந்து பிரிச்சு அது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல், சோஷியல் பிரச்சனையா மாத்துறதும் கலாச்சாரம் தான். அது மட்டும் இல்ல, குருக்கள், தலைவர்கள், சினிமா ஸ்டார்ஸ்னு நமக்கு ரோல் மாடல்ஸை உருவாக்கி அவங்கள ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றது, சமூகத்துல படிநிலைகளை, ஏற்றத்தாழ்வுகளை, ஹைரார்கிஸை உருவாக்குறது, இது எல்லாமே கலாச்சாரத்தோட வேலைதாங்கிறாரு. இன்னைக்கு இருக்கிற கமர்ஷியலிசம் பத்தியும் சொல்றாரு இல்லையா? ஆமா, இந்த நுகர்வு கலாச்சாரம், அழகு சாதன பொருள் ஆரம்பிச்சு ட்ரெஸ் வரைக்கும் எல்லாமே நம்மளை எப்படி பாதிக்குது, நம்ம தேவைகளை எப்படி இது உருவாக்குதுன்னு பேசுறாரு. இதுக்கும் அவர் அறிவை பத்தி வச்சிருக்கிற பார்வைக்கும் என்ன தொடர்பு? பிரச்சனையை உருவாக்குறதே அறிவுதான் சொல்றாரே. மிக சரியா கேட்டீங்க. இதுதான் அவரோட மையமான கருத்துக்கள்ல ஒண்ணு. நம்ம பிரச்சனைகளை உருவாக்குறதே நம்ம அறிவு தான், நம்ம சிந்தனை முறை தான். ஆமா. அதனால
அதே அறிவை பயன்படுத்திட்டு அந்த பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாதுங்கிறாரு. இது ஒரு பெரிய முரண்பாடு இல்ல? ஆமா. அப்போ எப்படி தீர்க்கிறது? அங்கதான் ஒரு பொறி அப்படிங்கிற கான்செப்ட சொல்றாரு. பொறி அப்படின்னா அவர் பொறின்னு சொல்றது, நாம இந்த சிக்கலான மனநிலையில இருந்து இந்த கலாச்சார கட்டமைப்புல இருந்து வெளியே வர முயற்சி பண்றோம் இல்லையா? ஆமா. அந்த முயற்சியே நம்மளை இன்னும் ஆழமா அந்த பொறிக்குள்ளேயே தள்ளிடுதுங்கிற நிலைமையதான். உதாரணம் சொல்ல முடியுமா? உதாரணமா, மன அமைதி வேணும்னு தியானம் பண்ண போறோம். ஆனா அந்த தியானமே இன்னொரு வேலையா அடைய வேண்டிய இன்னொரு இலக்கா மாறிடுது. அதுவே ஒரு சுமையாகிடுது. புரியுது. இதிலிருந்து விடுபட வழியே இல்லங்கறாரு. ஏன்னா விடுபடணும்னு நினைக்கிறதே அந்த பொறியோட ஒரு பகுதிதான். அப்ப என்னதான் தீர்வு? அவர் ஏதாவது சொல்றாரா? இல்ல, அவர் எந்த தீர்வையும் முன்வைக்கல. ஏன்னா தீர்னு தேடுறதே பிரச்சனையின் ஒரு பகுதிங்கிறாரு. அப்போ எதைத்தான் அவர் சொல்றார்? அவர் வலியுறுத்துறது உடம்போட இயல்பான உள்ளார்ந்த அறிவுன்னு ஒன்னு இருக்கு. நாம படிச்சு அனுபவத்துல கத்துக்கிட்ட அறிவு வேற, உடம்போட இந்த இயல்பான அறிவு வேற. அந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்க சொல்றாரு. அந்த இயல்பான நிலையில இந்த பிரச்சனைகள் இல்லைங்கிறது அவர் கருத்து. இதுல பெண்ணியம் பத்தி கூட அவர் ஏதோ சொல்றாரே, அதை எப்படி பாக்குறாரு? பெண்ணியத்தை ஆண்களோட ஆதிக்கத்துக்கு எதிரான ஒரு எதிர்வினை அப்படிங்கிறாரு. அது சரிதானே? அது தேவைதானாலும் பெண்கள் அவங்களோட பாலியல் உணர்வு தேவைகளுக்காக ஆண்களை சார்ந்திருக்கிற வரைக்கும் உண்மையான விடுதலை வராதுங்கிறாரு. ஓ, சார்பு நிலை பிரச்சனைங்கிறாரா? ஆமா. அதனால சுரண்டல் தொடரும். அதுக்கு 2 பேருமே பொறுப்பு. ஆண் பெண் பொறுப்புங்கிறது அவர் கருத்து. அப்புறம் வன்முறை பத்தி, சமூகம் பத்தி. வன்முறைக்கு காரணம் ஹார்மோன்ஸா இல்ல கலாச்சாரமான்னு கேக்குறாரு. அப்புறம் சமூகத்தோட இரட்டை வேஷத்தை சொல்றாரு. கருக்கலைப்பை எதிர்க்கிற அதே சமூகம் போர்ல ஆயிரக்கணக்கில் கொள்றத தேசபக்தின்னு கொண்டாடுதே, அது ஏன் அப்படின்னு கேக்குறாரு. தொழில்நுட்பம் பத்தியும் அவர் பார்வை இருக்கா? இருக்கு. டெக்னாலஜியோட பயனை அவர் மறுக்கல. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனுஷனோட நோக்கம் என்ன? அங்கீகாரம் தேடுறது, நோபல் பரிசு வாங்கணுங்கிற ஆசை, அதிகார போட்டி, இதையெல்லாம் கேள்வி கேட்கிறாரு. மொத்தத்துல பார்த்தா தனி மனுஷ உறவுல ஆரம்பிச்சு சமூகம், கலாச்சாரம், அரசியல், டெக்னாலஜின்னு எதையுமே அவர் விட்டு வைக்கல போல இருக்கே. எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறாரு. ஆமா, ஒரு முழுமையான எதிர் கலாச்சாரவாதி, கவுண்டர் கல்ச்சர் ஃபிகர் மாதிரி தெரிகிறாரு. நாம கட்டி வச்சிருக்கிற எல்லா அமைப்புகளையும் நம்பிக்கைகளையும் கேள்விக்குள்ளாக்குறாரு. சரி, இவ்வளோ நேரம் நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகளை நமக்கு கிடைச்ச மூலங்கள் அடிப்படையில பார்த்தோம். காதல், காமம், உறவுகள், ஆன்மீகம், கலாச்சாரம், ஏன் நம்ம சிந்தனை முறையே கூட அவர் சவால் செய்றாரு. சில சமயம் அதிர்ச்சியா கூட இருக்கு. ஆமா, இது எல்லாமே அவருடைய பார்வைகள் மட்டும்தான். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாம் ஏத்துக்கிறதும் இல்ல மறுக்கிறதும் இல்ல இது பத்தி இன்னும் யோசிக்கிறதும் அது உங்க தனிப்பட்ட புரிதலை பொறுத்தது. ஒரு இறுதி சிந்தனையா சொல்லணும்னா, யூஜியோட இந்த அலசல் நம்மகிட்ட ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது இல்லையா? என்ன கேள்வி? நாம பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்காகவும் உண்மையை அறியறதுக்காகவும் நம்மள நாமே மேம்படுத்திக்கிறதுக்காகவும் பயன்படுத்துற கருவிகள் இருக்குல்ல, அதாவது சைக்காலஜி தெரப்பி, ஆன்மீக பயிற்சிகள், தியான முறைகள், தத்துவ விவாதங்கள், ஏன் இந்த மாதிரி நாம பேசுற உரையாடல்கள் கூட, இது எல்லாமே யூஜி ரொம்ப கடுமையா விமர்சிக்கிற அதே சிந்தனை மற்றும் கலாச்சார கட்டமைப்போட ஒரு பகுதியா இருக்குமோ? ஓ, நல்ல கேள்வி. அப்படி இருந்தா அதே கருவிகளை வச்சுக்கிட்டு அந்த கட்டமைப்பிலிருந்து எப்படி வெளியே வர்றது? இது அவர் நம்ம முன்னாடி வைக்கிற ஒரு பெரிய புதிர் மாதிரி இருக்கு. ஆமா. சரி, அப்போ உங்களுக்காக இது ஒரு இறுதி சிந்தனை. பொறியிலிருந்து விடுபடணும்னு நினைக்கிறதே அந்த பொறியோட ஒரு பகுதி தான். அறிவு தன்னாலே உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளை அதுவே தீர்க்காது அப்படின்னு யூஜி சொல்றார். ஆமா. இது உங்களுக்கு எந்த வகையிலாவது அர்த்தம் உள்ளதா தோணுச்சுன்னா சரி, இத பத்தி நீங்க எதுவும் செய்ய முடியாதுன்னு நீங்க உணர்ந்தா கூட இந்த எல்லைய, இந்த வரம்ப, இந்த முரண்பாட்டை சும்மா பார்க்கிறது அல்லது உணர்வது மட்டும் நீங்க இந்த உலகத்தை பார்க்கிற விதத்திலையும் உங்க சொந்த அனுபவங்களையும் ஏன் இந்த உரையாடலையும் நீங்க அணுகுற விதத்திலையும் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிச்சயமா. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம். நன்றி.